வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பணம் வந்துட்டா நான் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை வீட்லேயும் சமைச்சிட்டு என்னால் முடிஞ்ச அளவு புளி சாதம் ஒரு 20 பேருக்கு நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதை நம்ம என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேன், எப்படி சமைச்சு எடுத்துகிட்டு போகிறேங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. அதனால் நிறைய பேருக்கு நான் இது வரைக்கும் சமைச்சதில்லை. அதனால் வீட்டுக்கு மட்டும் சாம்பார், ரசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ஏதாவது வச்சுட்டு நான் வந்து ஆளுங்களுக்கு கொடுக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடையும் புளியோதரையும் செய்ய போகிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி ஜாமான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஜாமான். இது வந்து நம்ம புளியோதரை செய்கிறதுக்காக 2 கிலோ அரிசி வாங்கியிருக்கேன். உளுந்த வடைக்காக உளுந்து 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். நம்ம புளியோதரை செய்யணுங்கிறதுக்காக நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து நிலக்கடலை 1/4 கிலோ. அடுத்து வந்து இது துவரம்பருப்பு சாம்பாருக்கு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் புளியோதரை செய்ய போகிறேன். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம சாப்பாடு எத்தனை பேருக்கு வேணால் கொடுக்கலாம். என்னால் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு செய்கிற அளவுக்கு பாத்திரம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 20 மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் சொன்னதை செய்வேன். எனக்கு எப்போல்லாம் பணம் கொஞ்சம் அதிகமாக கையில் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். ரொம்ப கிராண்டெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு தரமாக செஞ்சு கொடுக்க போகிறேன். இதெல்லாம் எப்படி கொண்டு போய் கொடுக்குறோங்கிறதையும் நான் சமைக்கிறேங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். நான் வந்து புளி சாதம் செய்கிறதுக்காக புளி நேற்று ஒரு 1/2 கிலோ புளி வாங்கிட்டேன். இதில் இப்போ நம்ம புளியை வந்து ஊற போட்டுடலாம். இப்போ வந்து 2 கிலோ அரிசியில் வந்து நான் செய்ய போகிறேன் புளியோதரை. அதனால் எனக்கு குத்து மதிப்பாக போடுறேன். நம்ம எவ்வளோ அளவுன்னெலாம் எனக்கு தெரியாது. அரிசி தடத்தை வச்சு நான் வந்து போடுறேன். இப்போ வந்து பூ வந்துச்சு, பூ வாங்கியாச்சு. இப்போ நம்ம சமைக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே தலையை விரித்து போட்டு சமைக்கக்கூடாது. முனிக்கொண்டை போட்டுட்டு தான் சமைக்கணும். அதை நான் அவந்துருச்சு. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எப்பயுமே எந்த பொருள் சமைச்சாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயோ எப்பயுமே முடி வந்து விழுகக்கூடாது. எங்கள் வீட்டில் எப்பயுமே முடி விழுகாது. நான் எப்போயாவது கொண்டை தான் போட்டிருப்பேன், இல்லாட்டி ஜடை பின்னு தான் இருக்கும். நான் என்றைக்குமே விரித்து போட்டதில்லை. பொம்பளைங்களுக்கு அழகு முடி விரித்து போடக்கூடாது, மறந்துடாதீங்க. இது வந்து 2 கிலோ பானை போல வச்சுருக்கேன். வேகட்டும். இப்போ வந்து நாங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு வர பானையில்தான் நான் வந்து 2 கிலோ சோறு வடிச்சிருக்கேன். இப்போ வந்து புளியோதரைக்கு நிலக்கடலை, வத்தை, மிளகா வத்தை இதெல்லாம் வந்து உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். 2வது இது பத்தலைன்னு இன்னும் கூட கொஞ்சம் வந்து 100 கிராம் கோல்டு வின்னர் வந்து நான் ஊற்றினேன். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா எண்ணெய் சூடாகவும் இதெல்லாம் வறுத்துட்டு நான் வந்து இப்போ புளியோதரைக்கு அந்த கிரேவி ரெடி பண்ண போகிறேன். அதை முழுசாக அவங்கக்கிட்ட காட்டலை, ஏன்னா நீங்கள் சமையல் பட்டால் பார்க்க மாட்டேங்க. அதனால் நான் வந்து அடுத்து சாப்பாடு வந்து பேக் பண்ணுவோம்ல அதை வந்து காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், எல்லா வேலையும் முடித்தாச்சு. இப்போ இந்த அன்னக்கூடையில் தான் நாங்கள் சோறு வந்து கிளற போகிறோம். இது வந்து என் வீட்டுக்காரர் வீடியோ எடுத்தார். அதுக்கப்புறமா தான் நான் போய் எடுத்தேன். இப்போ பாருங்கள், 2 கிலோ பானை சோறாக்கி கொண்டு வந்துட்டேன். அந்த புளி கரைசல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பாடை 2 அன்னக்கூடையில் கொட்டி கிளற போகிறோம். நான் வந்து ஒரே அன்னக்கூடையில் கொட்டிட்டேன். 2வது இன்னொரு அன்னக்கூடை எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் கொட்டி அதுக்கப்புறம் அதுலேயும் கலந்தோம். என் வீட்டுக்காரர் தான் எல்லாமே கலந்தார். நான் கொட்டி மட்டும் கொடுத்தேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் கலந்துட்டாருங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். பாருங்கள், 2 கிலோ சாப்பாடு. என் வாழ்க்கையிலே முறை 2 கிலோவுக்கு சாப்பாடு வடிச்சிருக்கேன். நல்லா இருந்துச்சு. மனசார பாராட்டினாங்க நிறைய பேர். அது போதுங்க, 4 பேர் அவங்க வயிறார சாப்பிட்டாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ எப்படி கிளறோன்னு பார்க்கலாம். நான் வந்து உடச்சி விட்டேன். 2வது இன்னொரு அன்னக்கூடை எடுத்துகிட்டு வந்து ஒரே இதில் இருந்தால் அப்படி களி மாதிரி போயிரும்ல கிண்டும்போது. அதனால் இன்னொரு அன்னக்கூடை எடுத்துகிட்டு வந்து 2லேயும் சரி பாதியாக கொட்டி எங்கள் வீட்டுக்காரர் கலந்து விட்டார். அதை காட்டுறேன் பாருங்கள். அப்படி ஒருத்தனா கிளீனஸ் கிடைக்காது, கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கணும். அதான் பெரிய அண்ணோட ரெடினா கேட்க மாட்டாங்கிற. சரியா உடஞ்சிடும். தருணா அதையும் வாங்கி மேலே வை. தருணா
அங்கே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் எந்திரிச்சு எடுத்து வச்சு மேலே வச்சுட்டு வா. எல்லாத்தையும் வாங்க பாரு, நசுக்கிட்டா அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். மூத்த மாவம் இந்த இருக்கு பாரு, அதையும் எடை எல்லாத்தையும் வாங்க. பின்னாடி எடுக்க பாரு, பின்னாடி பாரு. புளியோதரையோட நாங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது எலுமிச்சம்பழம் ஊறுகாயும் உளுந்த வடை போட்டிங்க. நல்லா பொசு பொசுன்னு வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எண்ணெயே குடிக்காமல் நல்லா இருந்துச்சு. புளி சாதத்தோடு நாங்கள் இந்த பொசு பொசுன்னு உளுந்த வடையும் எலுமிச்சம்பழம் ஊறுகாயும் போட்டு கொடுக்க போகிறோம். பாருங்கள் மக்களே, என் வீட்டுக்காரர் தான் சாப்பாடெல்லாம் கிளறினார். எனக்கு நிறைய இருந்ததுனால என்னால் கிளற முடியலை. அவர் கிளறி விட்டு குலுக்கி விட்டார். என் பசங்க 2 பேரும் போட்டிருக்கிற புது ட்ரெஸ்ஸு 200 2 ட்ரெஸ்ஸு 400 எடுத்தோம் முதல் மாத சம்பளத்தில். அவங்களுக்கு 2 ட்ரெஸ்ஸும் நம்ம நினச்சபடி என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 20 பேருக்கு சாப்பாடு இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை போய் எப்படி கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எங்கள் வீட்டுக்காரர் நல்லா குலுக்கி விட்டுட்டார். இதே மாதிரி இன்னொரு அன்னக்குடையில் இருக்குது, அதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம். அந்த பாக்ஸ்லேயுமே போட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் சாப்பாடை. இப்போ எங்கள் 2 பேரையும் வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருணுதான் வீடியோ எடுக்கிறாரு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி குலுக்கி விட்டோம்னா சாப்பாடு நல்லா உடையாமல் வரும். நம்ம கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே களி மாதிரி போயிடும். அதனால தான் நம்ம சாப்பாடை இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 அன்னக்குடையில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த சூடு ஆறாமல் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஒன்று 5 ரூபா. அதில் வச்சு நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். அது சின்ன பாக்ஸ் கிடையாது, பெரிய பாக்ஸு. பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாக்ஸு. ஒன்று 5 ரூபாயா அந்த மேலே உள்ள அட்டையோட. இதில் நாங்கள் இப்போ சாப்பாடெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். இது 20 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, 20 பேருக்கு கொடுக்குற மாதிரி. என்னால் நல்லா இன்னுமே நான் யூடியூப்பில் நிறைய சம்பாரிச்சேன்னா இந்த 20 50 ஆகும். அதுவே லட்சக்கணக்கில் சம்பாரித்தா என்னால் முடிஞ்ச அளவு நான் சாப்பாடு கொடுக்குறத எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகிறேன். இப்போ என்னால் முடிஞ்சது 20 பேருக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரியே கொடுக்குறேன். கடவுள் எனக்கு இதை விட கொடுக்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு நான் நிறைய செய்யக்கூடிய வசதி எனக்கு தரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களுமே உங்களால் முடிஞ்சளவு காசை நீங்கள் அத்தியாவசியமாக செலவு பண்ணுறதில்ல. ஒரு பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுறீங்களோ என்னவோ, அதில் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க மனசார வயிறு குளிர அவங்க பிள்ளைய வாழ்த்துவாங்க. அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. என் வீட்டுக்காரர் மட்டும் எனக்கு உதவி செய்யலை, என் பிள்ளைங்களுமே எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் காலையிலேருந்து நம்ம வீட்டுக்கும் அமாவாசைக்கு சமைக்கணும், இந்த மாதிரி கொடுக்குறதுங்கிறதுனால எனக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சு. என் பையன் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தான், என் வீட்டுக்காரரும் எனக்கு உதவி பண்ணார். தருணல் தான் சாப்பாடெல்லாம் கொடுத்தான். அதையும் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயும் உளுந்த வடை வச்சாச்சு. இதை நான் இப்போ ஸ்பீடாக ஓட்டி விட்டு காட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோவாக காமிச்சா ரொம்ப நிமிஷம் வரும், உங்களாலையும் பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். இப்போ உளுந்த வடையெல்லாம் எல்லாத்துலேயும் வச்சதுக்கப்புறமா ஊறுகாய், அதாவது எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி பண்ணோம். அதையுமே நான் வச்சுட்டேன். பாக்கெட்டில் வாங்கி விற்கிறேன், அதில் என்னென்ன கலந்துருப்பாங்களோ தெரியாது. நம்ம வீட்டிலையே நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அந்த புளி சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் துவையல் தான் அரைக்கலான்னு நினச்சேன். துவையல் அரைச்சோன்னா அது அவங்க கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் வீணாக போயிடும். தேங்காய் ஏதாவது நம்ம சேர்த்தோம்னா அடுத்த வாட்டி அதை முன்னக்கூட்டியே அதை பிளான் பண்ணி என்ன செய்யலாங்கிறத முன்னாடியே செய்யணுங்க. இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். இந்த கூடை சுந்தர செல்வன் பிறக்கிறதுக்காக நான் வாங்கினேன். கவர்மெண்ட்டில் 4000 ரூபா பணம் கொடுத்தாங்க, அதில் வாங்கினேங்க இந்த கூடை. இப்போ சுந்தர செல்வனுமே எனக்கு ரொம்ப உதவி செஞ்சான், குடும்பத்தில் எல்லாருமே உதவி செஞ்சாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கிளம்ப போகிறோம். எல்லாருமே ஒத்துமையாக நாங்கள் உட்காந்து வேலை செஞ்சோம். அந்த ஒரு பாக்கெட் மட்டும் அட்டையை மாற்றி போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க கூடையில். இப்போ நம்ம கொடுக்கறதுக்காக கும்பகோணம் போக போகிறோம். கும்பகோணம் மார்க்கெட்லேருந்தே, அதாவது தாராசுரம் மார்க்கெட்லேருந்து குடும்பம் ஆரம்பிக்க போகிறோம். சாமியும் கும்பிட்டாச்சு, கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி ஆயிடுச்சு, நாங்கள் போய் கொடுக்க போகிறோம்.
கொடுக்குறத வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அங்கேயே இருங்க ஐயா. இரு விடு, நான் எடுத்துகிட்டு வரேன். ரெண்டு எடுத்துகிட்டு போ. போய் கொடுங்க. வலது கையில் கொடுக்கணும்ப்பா. போதுங்களா, வேணுங்களா? சரி. தாத்தா கொடு. அந்த ஆத்தா கொடு. ஆத்தா உட்காந்துருக்காங்க, வரவங்களுக்கு கொடு. இந்த உங்களுக்கு ஒன்று, இவங்களுக்கு ஒன்று. அந்த பையில் இருக்கு, எடுத்துகிட்டு போய். என்னங்கம்மா? வா. எங்கே இருக்காங்க? கொடுங்க. வந்தா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கு லைக் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு இந்த உலகத்தில் நம்ம உசுறு நம்ம நிரந்தரம் இல்லை, நம்மளும் நிரந்தரம் இல்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிடுவோம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த லாஸ்ட் ஒரு கிளிப்பு. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் நல்லது செய்யுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய்.